நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வைக் கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரைத்தந் தருள்வாயே. வேல்கொண்டு வேலைப்பண் டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று அருணகிரியார் முருகப்பெருமானுடைய அற்புதமான திருக்கோலத்தை இங்கே காட்சிப்படுத்துகிறார். நமக்கெல்லாம் முருகப்பெருமானின் திருவுருவமானது 6 முகங்கள், 12 கரங்கள், 18 கண்கள் அப்படின்னு அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து நம்ம பார்க்கிறோம்ல. அருணகிரியார் இதை கடந்தும் முருகப்பெருமானுடைய உண்மை சுரூபத்தை காண ஆசைப்பட்டார். முருகப்பெருமான் தான் பரம்பொருள் என்பதை திருப்புகழிலே அருணகிரியார் பல இடங்கள்ல பாடியிருக்கிறார். அருணகிரிநாதருடைய திருவாக்கு எப்பொழுதும் முருகப்பெருமானை சிவபெருமானாக காண்பதுதான். அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் உண்மை சொரூபத்தை காண ஆசை கொண்டார். இப்பொழுதுமே திருப்புகழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அருணகிரியார் முருகப்பெருமானை எப்படி தரிசனம் செய்தாரோ அதை அப்படியே பாடலாக வைத்தார் அருணகிரியார். உதாரணத்திற்கு திருச்செந்தூரிலே திருநடன காட்சியை கண்டுகளித்த அந்த ஒரு நடன கோலத்தை அப்படியே பாட்டாக்கினார். முருகப்பெருமான் மயில் மீது வர காட்சியை அப்படியே பாட்டாக எழுதுகிறார். அப்போ அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் எப்படியெல்லாம் காட்சி தந்து அருளினாரோ அதை அப்படியே பாடல் படுத்தினார். நம்ம அருணகிரியாருடைய திருப்புகழை படிக்கும் போது முருகப்பெருமானின் திருக்காட்சி இப்படியெல்லாம் இருக்குமா என்ற பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அருணகிரியாருடைய திருப்புகழ் எப்பவுமே தனித்துவமானது. அவ்வாறு அமைந்ததுதான் இந்த திருப்புகழும். இந்த திருப்புகழுடைய முதல் பகுதியிலே நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வைக் கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே என்றார். மயில் மீது முருகப்பெருமான் வருகின்ற சிறப்பை வர்ணிக்கிறார். அந்த மயிலானது நீல நிறத்தில் காட்சியளிக்கிறதாம். மேகம் போன்ற நீல நிறமுடையதாம். அந்த மேகத்தை போன்ற நீல நிறமுடையதாம் முருகப்பெருமானின் மயில் வாகனம். ஒவ்வொரு பாடலிலும் அந்த மயிலின் அழகை வர்ணிக்கும் போது சில இடங்களிலே செம்பொன் மயில் அப்படின்னு பாடுவார், சில இடங்களிலே பல்லவண்ண மயில் அப்படின்னு பாடுவார். எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரோ அப்படியெல்லாம் அந்த பாடலை அமைத்ததுதான் அருணகிரியாருடைய சிறப்பு. இந்த பாடலிலே முருகப்பெருமான் அந்த நீல நிற மேகத்தை ஒத்ததாக இருக்கக்கூடிய அந்த நிறமுடைய மயிலின் மீது வருகின்ற காட்சியை பார்க்கிறார். அதே போல அடுத்த வரியில சொல்றார், மால்கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரைத்தந் தருள்வாயே என்றார். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய